அருண் ஐபிஎஸ் வீட்டில் ரைடு. தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் இயக்குனர், இப்ப ஊனமாஞ்சேரி காவலர் பயிற்சி பள்ளியில பணியாற்றிட்டு இருக்கக்கூடிய அருண் ஐபிஎஸ் அவர்களோட வீட்டுல தான் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு நடக்குது. ஓடமும் ஒரு நாள் வண்டியில் போகும், ஏற்கனவே நான் சொன்னதுதான். எதனால இந்த ரைடு அப்படின்னா, இப்ப அருண் ஐபிஎஸ் வீட்டுல போய் ரைடு நடத்தி எல்லாத்தையும் எடுத்துருவாங்களா அப்படின்னா ஒன்னும் இருக்காது. அப்புறம் எதுக்கு ரைடு போறாங்க அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு போச்சுன்னா எங்கெங்கெல்லாம் தேடுவாங்க, எப்படி எப்படிலாம் தேடுவாங்க, அதோட விசாரணை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரா இருந்த அருணுக்கு தெரியாதா? எல்லாமே தெரியும். பட் ஆனா ஏன் போறாங்க அப்படின்னா, ஏற்கனவே உளவுத்துறையின் மூலமா அருண் அவர்கள் சம்பந்தப்பட்ட பல ரகசியங்களை அரசாங்கம் இந்நேரம் எடுத்திருக்கும். அதாவது ஆதாரத்தை தேடி எல்லாம் போக மாட்டாங்க. முதல்ல ரைடுல அதை புரிஞ்சுங்க. ஆதாரம்லாம் இருக்கும், ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு ரைடு போயிட்டு அதற்கான முகாந்திரத்தை காட்டுறாங்க. இங்க பாரு, இவ்வளவு விட்னஸ் மாட்டிருக்கு, அந்த ஆதாரங்கள் சார்ந்து வேற ஏதாவது கிடைக்குதான்னு தான் போவாங்க. ஆதாரமே அங்க இருக்குமான்னா இருக்காது. ஆனா எப்பேற்பட்ட திருடனும் ஒரு தடயத்தை விட்டு போயிடுவான் அப்படிங்கிறது தானே விதி. அந்த அடிப்படையில ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு போயிருப்பாங்க. சரி, அருண் லஞ்சம் வாங்கினாரு, அருண் சொத்து சேர்த்தாரு, அருண் இந்த பார்கள் எல்லாம் லஞ்சம் மாமூல் வாங்குறாரு, பெரிய பெரிய தாதாக்கள்கிட்ட எல்லாம் மாமூல் வாங்கியிருக்காரு, பல இடங்கள்ல மாமூல் வாங்கி பல கோடிகளை குவிச்சிருக்காரு, கொரட்டூர் விநாயகம் மூலியமா பினாமிக் சொத்துக்கள் தனியா குவிச்சிருக்காரு, இப்படி ஏகப்பட்ட புகார்கள் அவர் மேல இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய புகார் இந்த ரைடுக்கு காரணம், அரச ரகசியங்களை காட்டி கொடுத்தாரா அருண். இந்த ஒத்த வார்த்தைக்கு தான் இந்த ரைடு. இது ஒரு வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான முடிச்சு இது. இப்ப அருண் அவர்களுக்கு எதிராக அதிகமா பேசக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் முத கைது செய்யப்பட்டது இதுல அரச ரகசியங்களை லீக் செய்தது. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2Gல ஒரு ஆடியோ வெளியே வந்து அந்த பென்ட்ரைவ் ஒண்ணுல காப்பி பண்ணி வெளியில வந்துச்சு. அவரோட சகோதரி பேர்லயே அந்த பென்ட்ரைவ் இருந்தது அப்படிங்கிறதால அதை வச்சு யாருக்கு இந்த சொந்தத்துல சுஜாதாங்கிற பேர்ல பெண்கள் இருக்காங்க உறவுக்காரர்கள் அப்படிங்கிறத வச்சுதான் சவுக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டாரு, சஸ்பெண்ட் செய்யப்பட்டாரு, டிஸ்மிஸும் செய்யப்பட்டாரு. இதுவும் இந்த டிஸ்மிஸ் செய்யப்பட்டதும் அருண் அவர்கள் ஒரு முக்கிய பங்கு போன ஆட்சியில தான் நடந்துச்சு. இப்ப அதே அரச ரகசியங்களை லீக் செய்ததற்காக அருண் இப்போது கைது செய்யப்பட வாய்ப்புகள் கூடுதல் அப்படின்னு தகவல். என்னன்னா, செந்தில் பாலாஜி, ஏவாவேலு இவர்களுக்கெல்லாம் இந்த அரசின் நடவடிக்கைகளை முன்கூட்டியே தகவல் தெரிவிச்சிருக்காரு. ஏவாவேலு வீட்டுல ரைடு போக போறாங்க, ஏவாவேலு வெளிநாடு தப்பி போறதுக்கு உண்டான முன் தகவலை இவர் தான் கொடுத்தாரு. செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கும் செந்தில் பாலாஜியும் பெயில் கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவாகிறதுக்கு காரணம் அருண் ஐபிஎஸ் அவர்கள் முன்கூட்டியே கொடுத்த தகவல். இது எல்லாமே உளவுத்துறை நோட் போட்டு அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கு. அப்ப இது எல்லாமே அரச ரகசியங்கள், அதாவது ராஜ ரகசியங்கள். ராணுவ ரகசியம், ராஜ ரகசியம், இது எல்லாமே பயங்கர சென்சிட்டிவானது. இதை வெளியில விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வழக்கு பாயும். அந்த அடிப்படையில தான் இப்ப அருண் ஐபிஎஸ் அவர்களை கைது செய்வதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அருண் அப்படிங்கிறவர் காவல்துறையில கடந்த 5 வருடமா கோலோச்சிய ஒரு ஆளுமை. திமுகவுக்கு ஒரு மாநில காவல் பிரிவுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு இவர் தான் செயலாளராக இருந்திருப்பாரு, இளைஞர் அணி செயலாளர் மாதிரி. அந்த அளவுக்கு கோலோச்சிக்கிட்டு இருந்தாரு. இந்த எதிர்கட்சிகள், எதிர்த்து பேசக்கூடியவர்கள், மீடியாவில் பேசக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு திமுகவோட அடியாளா செயல்பட்ட ஒரு நபர். அவ்வளவு ஏன் இன்றைய முதலமைச்சரை பிரச்சாரத்துக்கே போக விடாம எல்லா இடத்துலயும் தடை போட்டவர். இவ்வளவும் தெரிஞ்சு அவரை கூப்பிட்டு நீ சரி அங்க காட்டின விசுவாசத்தை என்கிட்டையும் காட்டி அவங்கள புடி அப்படின்னு சொன்னா இதுக்கு திருமாவளவன் ஒரு சப்போர்ட், திருமாவளவன் ஒரு ரெக்கமெண்டேஷன். கேட்டா அவரும் நானும் ஒரே ஜாதி அதனால அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அவர் வேணா உருட்டுவாரு. அதெல்லாம் ஃபேக்ட் கிடையாது, உண்மையிலேயே திருமாவளவனோட ரெக்கமெண்டேஷன். இப்ப அருண் அவர்களை நெருக்க 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 திருமாவளவனை வெளியில போ அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இது திருமாவளவன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு இந்த ரெக்கமெண்டேஷன். அதாவது கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், எல்லா மக்களுக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிற கோரிக்கையே விசிகாவுக்கு மந்திரி பதவி அப்படிங்கிறது கனவுல கூட நடக்காது, செஞ்சு காமிச்சிருக்காங்க. பட் அதுக்கு விசுவாசமா இல்லாம நான் இன்னும் திமுகவுக்கு தான் விசுவாசமா இருப்பேன், அருண் மாதிரி ஆளுங்களுக்கு பதவி கொடுத்தாதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன் எல்லாம் போட்டு மறுபடியும் விடுதலை சிறுத்தைகளை ஒரு 20 வருஷம் பின்னோக்கி திருமாவளவன் இழுத்துட்டு போறார். அதுலயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சவுக்கு சங்கர் அவர்கள் சொன்னது போல
அருண் ஐபிஎஸ் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்கள் கிட்டத்தட்ட தொடங்கிருச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நிச்சயமா அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா நிறைய அரச ரகசியங்கள், ராஜ ரகசியங்கள் லீக் ஆயிருக்கு. அது அருண் மூலமா தான் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது உளவுத்துறை நோட் போட்டு கொடுத்திருக்காங்க. கைது நடவடிக்கை நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.